அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுத்தமான மாட்டுப்பால் 3 கப்பு. இது வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம், பால் கெட்டியாக இருக்குது ரொம்ப. பால் வந்து இது கொதி வந்துருச்சு. இதுக்கு வந்து வினிகர் 2 எனக்கு, அதால் வினிகர் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு தேவைப்படுத்த போட்டுக்கலாம். பாருங்கள், பால் வந்து இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு, பன்னீர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போது இதை அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம், கொஞ்சம் ஆட்டும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம், அப்படியே வடிகட்டிக்கலாங்க. ஒரு வெள்ளை துணியில் அப்படியே வடிகட்டிக்கலாம். இது வந்து அப்படியே தண்ணீரை ஊற்றி கலந்துக்கலாம், ஏன்னா வினிகர் வாசனை வரும். அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சுத்தமாக தண்ணி பிழிஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இதை பாருங்கள், பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டால் தண்ணி வந்து அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுத்தமாக போட்டோம். நம்ம அதுக்காட்டி சக்கரை பாவு ரெடி பண்ணலாம். இதை அப்படியே கொண்டு விட்டுடலாம், இருக்கிற தண்ணியெல்லாம் மல்லி வந்துட்டோம். இப்போ வந்து சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு தண்ணி வாங்கி வச்சுக்கிறேன். 3 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து 2 கப்பு சர்க்கரை. இது நல்லா கொதி வரட்டும், அதுக்காட்டி நம்ம அந்த மாவை ரெடி பண்ணலாம். இப்போ இது வந்து சக்கரை பாகு ரெடி ஆகட்டும், அதுக்காட்டி நம்ம வந்து அந்த பன்னீரை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சுத்தமாக தண்ணிலாம் போய் இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. அந்த வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இழுத்து விட்டு பிழிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா வரும், இல்லைன்னா உடையும் சரியா. இதை பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு, இல்லைன்னா அப்படியே திரியாக வரும். இதை பாருங்கள், பண்ணால் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ இது ஆயிடுச்சுங்க 5 நிமிஷம். இப்போ அப்படியே உருண்டை பண்ணிக்கலாம். பால் சைஸ் சின்னதாக தேவைக்கிறப்ப ரொம்ப சின்னதாகவே போடலாம். இழுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும், இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது, அப்படியே பிரிஞ்சிடும் எல்லாம். மாவு நல்லா அப்படியே மாவு சப்பாத்தி பதமாக பிரிஞ்சுக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக. அது பாருங்கள், கையில் பாருங்கள் தண்ணி இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. வந்து இதை பால் மாரி உருட்டிக்கலாம். இது பாருங்கள், தேவைக்கேற்ப அந்த சைஸே உருட்டிக்கலாம். இது பாருங்கள், பால்ஸ் வந்து இதை கரெக்டாக எடுத்துட்டேன். இது வந்து 3/4 லிட்டர் பால், 300 பால் கம்மி 1 லிட்டருக்கு 13 உருண்டை வந்துருக்கு. இது அப்படியே சக்கரை பாவு பொரிச்சிட்டு அதில் போடலாம். ரொம்ப கெட்டியாக வேணால் தண்ணி மாதிரி இருந்தாலே போதும். இந்த பாருங்கள், இதே போதுமான அளவு. இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இது வந்து இப்போ ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வெந்து வரட்டும். நான் மூடிடுறேன். இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
இன்னும் ஒரு 5 நிமிஷம் கம்மியில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ரசகுல்லா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வா செம்மையாக இருக்குது. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நல்லா வெந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்மளுக்கு நிறையா வேணும்னா நிறையா பால் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். இதோ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பிஸ்தா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.